ஓம் நமச்சிவாய. 12 ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரையில் சந்திரனாகப்பட்டவர் ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில். அதிகமாக உற்சாகப்படாதீர்கள். அதிகமாக பிறரும் கேலி கிண்டல் போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் தங்களுக்கும் தங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது வேறு எவருக்கும் கூட தெரியாத நபர்களிடம் கூட பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அனைத்து விஷயங்களும் தங்களுடைய அன்றாட வேலைகளை துரிதமாக கவனித்து கொள்ளுங்கள். வேறு எதுவும் இல்லை. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குருவும் 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் சற்று சிக்கல் தெரிகிறது. பொருளாதார நிலை சற்று மந்தமாக தெரிகிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் இன்று மாலைக்குள் அதற்குண்டான தீர்வு கிடைக்கும். தங்களுடைய வேலை, தங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் சிதறலாம். கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மூன்றாவதாக மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு புதன் 7ஆம் இடத்தில் சூரியனுடன் காணப்படுகிறார். மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள், மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் அதிகபட்சமாக பிறருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள். தங்களுடைய வேலை சுமை குறையும். வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பண வருவாய் அதிகமாக இருக்கும். தொழிலில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் பெண்களுக்கு இன்று சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் கருவுற்று இருக்கும் பெண்கள் கவனமாக இருக்கவும். ஏதாவது கருச்சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உடல்நலையில் அக்கறை செலுத்துங்கள். மருத்துவரிடம் செல்லும் போதோ, வெளியில் செல்லும் போதோ, வீட்டில் நடமாடும் போதோ கவனத்துடன் செயல்படுங்கள். மிக முக்கியம் இன்றைய நாளை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு. பெண்களுக்கு. சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சந்திரன் 12ஆம் அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்தில் காணப்படுகிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில். தங்களுடைய கூட பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களை நாடி வருவார்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக தங்களுடைய உறவினர்கள் தங்களை தேடி வருவார்கள். தங்களால் இயன்றதை செய்யுங்கள், இயலாததை முடியாது என்று சொல்லிவிடுங்கள். அல்லது கருத்து வேற்றுமை வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. பொருளாதார நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது, நன்றாகவே இருக்கிறது, சரளமாக இருக்கிறது. கன்னியாராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7இல் ராகு. அதே வேளையில் சந்திரனாகப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தில் காணப்படுகிறார். லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் காணப்படுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொருளாதார நிலை நன்றாக இருந்தாலும் சில தங்கு தடைகள் தெரிகிறது. சொந்த தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும். கடன் கொடுக்க வேண்டாம். வியாபாரத்தை, பொருளாதாரத்தை மையமாக வைத்து வியாபாரம் செய்யுங்கள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். வியாபாரத்தில் கடன் வைக்காதீர்கள். இவ்வாறு இருந்தால் தங்களுடைய பொருளாதார நிலை இன்றைய நாளை பொறுத்தவரை சரியாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பொருளாதார நிலை மிக மிக அற்புதமாக இருக்கிறது. தங்களுடைய குழந்தைகளுக்காக, அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், அதாவது காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, இது போன்ற விஷயங்கள் தங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தலாம். அதே வேளையில் குடும்பத்திற்காக சில செலவுகள் வரலாம். இருந்தாலும் தங்களுடைய பொருளாதார நிலை அருமையாக இருக்கிறது, சரளமாக இருக்கிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை வியாபாரம் மிக பிரமாதமாக நடக்கும். மிக பெரிய லாபத்தை சந்திக்கவிருக்கிறீர்கள் இன்று துளாராசிக்காரர்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் ஏதும் கிரகங்கள் இல்லை. ஆனால் ஜென்மராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறார். கடகராசியில் சற்று பலவீனமாக தான் தெரிகிறது. 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். 8 குடையவன் 2ஆம் வீட்டில், சூரியன் 2ஆம் வீட்டில். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. செலவுகள் கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் பணிச்சுமைகள் நிறையா இருக்கும். பணிச்சுமைகளினால் தங்களுடைய மனநிலை பாதிக்கப்படலாம். எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை விருச்சிக ராசிக்காரர்கள்.
தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் ராசியாதிபதி குரு என்பவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசியில். இருந்தாலும் சற்று தொய்வாகத்தான் தெரிகிறீர்கள். ஆனால் தங்களுடைய அன்றாட வேலையை கவன சிதறல் இல்லாமல் கவனித்து வந்தீர்களானால் எந்தவித தொந்தரவும் இல்லை. தங்களுடைய வேலை, தங்களுடைய தொழில், தங்களுடைய கடமை, அதை சரிவர நீங்கள் இன்று செய்தாலே போதுமானது. அதற்குண்டான வருமானமோ பலனோ தானாகவே வந்து சேரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில். எனவே தனுசு ராசிக்காரர்கள் நிதானமாக நடந்து கொண்டாலே போதுமானது இன்றைய நாளை பொறுத்தவரையில். மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள், சிற்சில செயல்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை பொறுத்தவரையில் சொந்த தொழில் இருப்பவர்கள், முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்திருக்கிறது. தொழில் பலம் நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. கவலை வேண்டாம். கும்பராசி. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் சனி பகவானும் ராசியாதிபதி அதாவது நேரத்தில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கலந்திருப்பதால் காலை நேரத்தில் மதியம் வரையில் சிறிது கடினமாக தெரியும். ஆனால் மதியத்துக்கு பிறகு இரவுக்குள் தாங்கள் சந்தோஷப்படக்கூடிய பற்பல விஷயங்கள் தங்களுக்கு வந்து சேரும். அது பொருளாதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மன ரீதியான சந்தோஷமும் அல்லது உடல் ரீதியான சந்தோஷமும், குடும்பத்தில் தங்களுடைய உறவினர்கள் வருகை கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் மதியத்துக்கு பிறகு மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறீர்கள் கும்பராசிக்காரர்கள். இறுதியாக மீனராசி. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் குரு 3இல் மறைந்து காணப்படுகிறார். இருந்தாலும் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தேவையில்லாமல் பொய்களை பேசாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைவரிடமும் உண்மையாக நடந்து கொண்டீர்களானால் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. தங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.